ஆமாமா. இந்த சின்ன சிறுவயதிலே சீல்குழி நாளிலே கண்ணி பருவத்திலே நீ பெத்தெடுத்த ஒரு பிள்ளையை தனிமை விட்டு சென்று விட்டாயே அப்பா. விதையொன்று போட்டு வந்தேன் அப்பாவுக்கு செடி ஒன்று முளைத்ததப்பா. விதையொன்று போட்டு வந்தேன் செடி ஒன்று முளைத்ததப்பா. வேதனையில் என்னை விட்டாயப்பாவே. எங்களை வேரோடு சாய்த்தி விட்டாய் என் வாழ்வே. விதை ஒன்று போட்டு வந்தேன் செடி ஒன்று முளைத்ததப்பா. வேதனையில் என்னை விட்டாய் அப்பாவே. என்னை வேரோடு சாய்த்தி விட்டாய் என் வாழ்வே. தங்கம் என்று தான் நினைத்தேன் எங்க அப்பாவே. தங்கம் என்று தான் நினைத்தேன் தங்கத்தால் சிலை வடித்தேன். தங்கம் என்று தான் நினைத்தேன் தங்கத்தால் சிலை வடித்தேன். தங்கி ஒரு நேரம் இல்லை அப்பாவே. என்னை விட்டு தனிப்பிருந்து சென்று விட்டாய் என் வாழ்வே. தங்கம் என்று தான் நினைத்தேன் தங்கத்தால் சிலை வடித்தேன். தங்கம் என்று தான் நினைத்தேன் தங்கத்தால் சிலை வடித்தேன். தங்கி ஒரு நேரம் இல்லை அப்பாவே. என்னை விட்டு தனிப்பிருந்து சென்று விட்டாய் என் வாழ்வே. தங்கமென்று நான் நினைத்தேன் தங்கத்தால் சிலை வெடித்தேன். தங்கி வரும் வேளையிலே அப்பாவே. என்னை வேரோடு சாய்த்தி விட்டாய் என் வாழ்வே. அப்பா பார்த்த முகமுறா வேத்து முகமா தெரியுது எங்க அப்பா. எங்க அப்பா இல்லாத நாள் படி அத காலமுல்லா இந்த ஊரு கிராமத்திலே எல்லாம் பார்த்த முகமுறா மேத்து முகம் தெரியுது அப்பா. எங்க அப்பா போல ஒரு சிலை வடிக்கலான்னு பார்த்தா தங்கத்தாலே சிலை வடித்தால் இது விற்பனை ஆயிடும் என்று இல்ல மண்ணால் அப்பா போலவே சிலை செய்யலாம்னா மழை பெய்து கரைந்திடுமோ என்று இல்ல கல்லாலவே சிலை வடித்தால் இதை உடைந்து விடும் என்று அவர் பெத்தெடுத்த ஒரே பிள்ளை தங்கம் என்று தான் நினைத்தேன் அப்பா. தங்கத்தால் சிலை வடித்தேன் தங்கம் என்று தான் நினைத்தேன் தங்கத்தால் சிலை வடித்தேன். தங்கி வரும் நேரம் இல்லை அப்பாவே. என்னை விட்டு தனிப்பிருந்து சென்று விட்டாய் என் வாழ்வே. தங்கமென்று நான் நினைத்தேன் தங்கத்தால் சிலை வெடித்தேன். தங்கி வரும் வேளையிலே அப்பாவே. பயப்பயணம் சென்று விட்டாய் என் வாழ்வே. அப்பா, உனக்கென்று நான் இருந்தேன் எனக்கென்று யாரும் இல்லை. உனக்கென்று நான் இருந்தேன் எனக்கென்று யாரும் இல்லை. தனக்கென்று வாழ்ந்து விட்டாய் அப்பாவே. எங்களை விட்டு தனிப்பிருந்து சென்று விட்டாய் என் வாழ்வே. செடி ஒன்று போட்டு வந்தேன் செடி ஒன்று முளைத்ததப்பா. வேதனையில் என்னை விட்டாய் அப்பாவே. என்னை வேரோடு சாய்த்தி விட்டாய் என் வாழ்வே. அப்பா, அன்பிலே கால் நிறுத்தி நம்ப வாசலில பந்தளித்தேன். அன்பிலே கால் நிறுத்தி வாசலில பந்தளித்தேன். அது ஒரு நேரம் இல்லை அப்பாவே. அப்பாவே. என்னை விட்டு அவை பயணம் சென்று விட்டாய் என் வாழ்வே. விதை ஒன்று போட்டு வந்தேன் செடி ஒன்று முளைத்ததப்பா. வேதனையில் என்னை விட்டாய் அப்பாவே. என்னை வேரோடு சாய்த்தி விட்டாய் என் வாழ்வே. அப்பா வேரோடு சாத்தி விட்டாய் என்ன பெத்த அப்பா. அப்படிக்கு சாமி மடிப்பளவ நீக்கு சாமி மடிப்பளவ என்ன பெத்த ஐயா அங்க அப்படிக்கு சார்ந்திருக்கும் அம்பளவ. எழுப்பிடுங்க கேட்டேன். எங்க படிக்கு சபையில இருப்பாங்கன்னு நீங்க சபையில இருப்பாங்கன்னு நீ பெத்த ஒரு புள்ள நான் சத்தமிட்டு உள்ளெடுத்த. இந்த சபையில உள்ளவங்க கொப்பா சபையில் இல்லம்மா ஒரு சந்து வைய போனாங்க. அப்படிக்கு நான் சபையும் போய் பார்த்தேன். இந்த 16 நாளா நீ பெத்த புள்ள நான் சந்து வைத்த என்ன பெத்த எனக்கு நின்று எழுத. எங்க படிக்கு கோவில் மடிப்பளவ நீக்கு கோவில் மடிப்பளவ என் அருமையை வளர்த்து திரும்பில விட்டுட்டு போறையா. எங்க படிக்கு குந்திருக்குமா பலவ எங்க படிக்க கூட்டத்தில் இருப்பாங்கன்னு நீ காடு போன நாள் முதலா
நீ பெத்த புள்ள அப்படிங்கிற குரலிட்டு உள்ள எடுத்த இந்த கூட்டத்தில் உள்ளவங்க உங்க அப்பா கூட்டத்தில் இல்லப்பா ஒரு கொடி வைய போனாங்க. அப்ப நீ காடு போன நாள் முதலாம் நான் கூட்டத்தையும் போய் பார்த்தேன். என்ன பெத்த ஐயா அன்னைக்கு கொடி வைத்த நீ பெத்த புள்ள நீங்க நின்னுடுத. அப்ப நீங்க தப்பட்டி போட்டு ஊடு கட்டி என்ன பெத்த ஐயா நீங்க தங்கத்தால துணறிக்கு. அப்பா நீங்க தப்பட்டி போட்ட வீட்டுக்குள்ள எங்க அப்பா நீங்க கண்ணு மறைஞ்ச நாளா நீ பெத்த புள்ள நான் தனி போறவ என்ன பெத்த ஐயா நீங்க எனக்கு கூவுறண்டா. எங்க அப்பா நீங்க வீசி போட்டு வீடு கட்டி ஒரு ஆம்பளை புள்ளைக்கு நீ வெள்ளியால துணறிக்கு. அப்ப அந்த வீசி போட்ட வீட்டுக்குள்ள எங்க அப்பா நீங்க கண்ணு மறைஞ்ச நாளா என்ன பெத்த ஐயா நீங்க வெளி போறவ என்ன பெத்த ஐயா நீங்க எனக்கு கூவுறண்டா. எனக்கு செம்பகம் உள்ளரும்பு என்ன கொண்டு வந்த சீமானே இன்னைக்கு நான் செவரு மனைவி இன்னைக்கு படி ரோசா. சாமி இன்னைக்கு நான் செவந்து வர வேலையில என்ன செவரு வச்சு பார்க்காம சண்டல பாவிகளை இன்னைக்கு சிந்த வச்சு நீ பார்த்துட்டிய. இன்னைக்கு நான் மல்லிகை முள்ளரும்பு என்ன பெத்த ஐயா நீங்க மலரு படி ரோசா. இன்னைக்கு நான் மலர்ந்து வர வேலையில என்ன மலர வச்சு பார்க்கலையே சண்டல பாவிகளை இன்னைக்கு மங்க வச்சு நீ பார்த்துட்டிய. இன்னைக்கு சச்சில செய்யறாங்க எங்க அம்மா விட்டு சேனைகளா கோவிந்தராஜ் மனைவிக்கு இன்னைக்கு சோப்பு கல்லு பொண்ணு தருடு. எனக்கு வந்த சீமான இருந்தா மனைவிக்கு இன்னைக்கு சோப்பு குறையிலையே சாமி இன்னைக்கு தள்ளி முக வாடலையே. எனக்கு வந்த சீமான தலசாயம் 16 நாள் அன்னைக்கு சோப்பு குறைய போதே உன் மனைவிக்கு இன்னைக்கு தள்ளி முக வாட போதே. இன்னைக்கு செஞ்சில செய்யறாங்க எங்க அம்மா விட்டு சேனைகளா கோவிந்தராஜ் மனைவிக்கு இன்னைக்கு சோப்பு கல்லு பொறுத்தரடு. எனக்கு வந்த சீமான இருந்தா நாளா இன்னைக்கு மஞ்சா குறையிலையே உன் மனைவிக்கு இன்னைக்கு மல்லிகை பூவாடலையே. எனக்கு வந்த மன்னவர் தலசாயம் சாமி இன்னைக்கு மஞ்சா குறையுதே இன்னைக்கு மல்லிகை பூவாடுதே. எங்க வீட்டுக்கு அன்னைக்கு கொய்யா மரத்தாண்ட என்ன கொண்டு வந்த சீமானே உன் மனைவி நான் குயில் போல குத்திருந்தேன். உன்ன ஒரு கோயிலுன்னு தெரியாதோ அந்த சண்டாலையாம உன்ன சாமி ஒரு குண்டு போட்டு சுட்டுட்டானே. எங்க அப்பாடிக்கு மாங்க மரத்தாண்ட என்ன பெத்த ஐயா நீ மயில் போல குந்திருந்த. உன்ன ஒரு மயிலுன்னு தெரியாதோ சண்டால பாவி உன்ன ஒரு மருந்து போட்டு சுட்டுட்டானே. சாமி இன்னைக்கு நான் மோரலி துள்ளுவல்ல உனக்கு வந்த மனைவி இன்னைக்கு நம்ம மொத மாட்டு கண்ணல்லவா சாமி மோரும் அனர குழஞ்ச உனக்கு வந்த மனைவி நான் மொத பொண்ணா சாமி நீங்க நான் சீரழிஞ்ச. நீங்க பாலிலையும் துள்ளுவல்ல என்ன கொண்டு வந்த சீமானே உங்கட்டு பசு மாட்டு கண்ணல்லவா சாமி பாலும் அனரங்குழஞ்ச உனக்கு வந்த மனைவி நான் பசு மாட சாமி நீங்க நான் சீரழிஞ்ச. எனக்கு குள்ளா மாடு பால் கறக்கும் என்ன பெத்தம்மா நம்ம கொட்டாயில நெய்க்காயும். கோயிந்த மனைவிக்கு நான் கொடுத்த பொண்ணு வீடு வந்தா இன்னைக்கு கொட்டா நெறிஞ்சிருக்கும். என்ன பெத்தம்மா அன்னைக்கு கொய்யா மரம் இன்னைக்கு பிஞ்சருங்க.
அப்பா நீ இல்லை என்றால் என்னை ஆதரிக்க யார் இருக்கா? புது வேட்டி வாங்கி வந்தேன் எங்க அப்பாவை புதைச்சையிடும் பார்ப்பதற்கா. அப்பா நீ இல்லை என்றால் என்னை ஆதரிக்க யார் இருக்கா? எங்க அப்பாவை பார்ப்பதற்கு புதைச்சையிடும் பார்ப்பதற்கா. எத்தனை பிறவியோ அப்பா உன்முகத்தை நான் முழிக்க எங்க போய் தேடுவனோ என்னை பெத்த கடனை நான் அடைக்க. எத்தனை பிறவியோ அப்பா உன்முகத்தை நான் முழிக்க எங்க போய் தேடுவனோ என்னை பெத்த கடனை நான் அடைக்க. நான் கண்ட கனவிலே நந்தவனம் எரிந்தது அந்த வனம் நீ என்று எனக்கு அப்புறம்தான் தெரிந்தது. அப்பா நான் கண்ட கனவிலே நந்தவனம் எரிந்தது அந்த வனம் நீ என்று எனக்கு அப்புறம்தான் தெரிந்தது. அப்பா கடிச்சு மூச்சு நிக்கும் போது என்னப்பா நீ நினைச்ச? பெத்த புள்ள கதிருவனா நீ சாவ கூட மறைச்ச. கடிச்சு மூச்சு நிக்கும் போது என்னப்பா நீ நினைச்ச? பெத்த புள்ளை கதிருவனா சாவ கூட மறைச்ச. திருநீரு பூசின கை திருநீர போனதும் திரும்பி வந்து பார்க்கையிலே எங்க அப்பா எங்கே போனது? அப்பா நீ இல்லை என்றால் ஆதரிக்க யார் இருக்கா? அப்பா நீ இல்லை என்றால் எங்களை ஆதரிக்க யார் இருக்கா? புது வேட்டி வாங்கி வந்தேன் உன்னை புதைச்சையிடும் பார்ப்பதற்கா. எத்தனை பிறவியோ அப்பா உன் முகத்தை நான் முழிக்க எங்க போய் தேடுவன உன்னை பெத்த கடனை நான் அடைக்க. நான் கண்ட கனவிலே நந்தவனம் எரிந்தது அந்த வனம் நீ என்று அப்பாரம் தான் புரிந்தது. நான் கண்ட கனவிலே நந்தவனம் எரிந்தது அந்த வனம் நீ என்று அப்பாரம் தான் புரிந்தது. கடைசி மூச்சு நிற்கும் போது என்னப்பா நீ நினைச்சேன்? பெத்த புள்ள கதிருவனா சாவ கூட மறைச்சேன். கடைசி மூச்சு நிற்கும் போது என்னப்பா நீ நினைச்சேன்? பெத்த புள்ள கதிருவனா சாவ கூட மறைச்சேன். திருநீரு பூசின கை திருநீர போனதோ திரும்பி வந்து பார்க்கையிலே அப்பா எங்கே போனதோ? திருநீரு பூசின கை திருநீர போனதோ திரும்பி வந்து பார்க்கையிலே எங்க அப்பா எங்கே போனதோ? அப்பானு இல்லை என்றால் என்னை ஆதரிக்க யார் இருக்கா? வேட்டி வாங்கி வந்தேன் உன்னை புதைச்சையிடும். என் நாட்டுக்கு முன்னாள் விளங்கக்கூடிய கைக்குளம் கிராமத்திலே வாழ்ந்தது சில காலம், இருந்து சில காலம், பயணமடைந்து சில காலம். தாய் வயிற்றில் ஒரு புல் குளத்திலே பிறந்து 3 மாதம் 10 மாதம் 3 நாள் சுமந்து ஒரு தாய் வயிற்றிலே ஒரு ஆண் குழந்தையை பெண் குழந்தையை பிரித்து எடுக்கிறாங்கன்னா அது தாய் வரப்பிரசாதம். 10 பெண் குழந்தையா பிறந்தா கூட பொம்பளைங்களுக்கு வாடாத சுமை என்ன சுமைன்னா அந்த கற்ப சுமை மட்டும் தான். அப்படி விரவு சுமை தூக்கின்னு போறோம்னா கொஞ்சம் வெயிட்டா இருந்தா தலை பாரமான் சக்கியை இறக்கி விட்டுட்டு தலை ஆறுனோட மறுபடியும் அந்த சுமை தூக்கி வச்சுட்டு போலாம். பொம்பளைங்களுக்கு வாடாத சுமை என்ன சுமைன்னா அந்த கற்ப சுமை மட்டும் தான். எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் இதை இறக்கி வைக்க முடியுமா? முடியாது. 10 மாதம் 3 நாள் இருந்து 10 பெண் குழந்தையா இருந்தா கூட பொம்பளைக்கு மனசு முகம் கோணாம எங்கேயும் குழந்தை அந்த வழியெல்லாம் 10 மாதம் ஆனவனை பொறுத்து குழந்தைய பெத்து ஒண்ணு பூமியில் குவாய்ந்து விழுந்த உடனே எங்க குழந்தை வாரி ரத்தத்தோடு அனுப்பிச்சுவாங்க. அதான் தாயுடைய பாசம். ஏன் அந்த பாசம்? தொப்புளுக்கு குழந்தைக்கு இருக்கிற உறவு தொப்புள் கட் பண்ணி இருக்கிறாங்க தெரியுமா? அந்த தொப்புள் வழியாக இருக்கக்கூடிய குழந்தைக்கும் தாய்க்கும் இந்த உறவு அதுதான் தாயுடைய பாசம். அப்படி அவர் பெத்தெடுத்த ஒரே ஒரு பிள்ளை அப்பா என்ன கொஞ்ச நாளைக்கு இருந்தா எங்களுக்கு ஆறுதலா இருக்குமே பிள்ளைக்கோ பெத்த பிள்ளைக்கு அப்படின்னு மகனாக விளங்கக்கூடிய மகன். அப்படி கோவிந்தன் ஐயா அவர்கள் பகவான் பெயர் எடுத்த கோவிந்தன் ஐயா அவர்கள்
அவர் பிள்ளையாக விளங்கக்கூடிய குமாரண்ணா அவர்கள் ஈமக்கடன் செய்திருக்காங்கன்னா இதுதான் தகப்பனுக்கும் தாய்க்கு செய்யக்கூடிய ஈமன் கடன். 14 நாள் விரதம் இருந்து அப்பாவுக்காக ஒரு வேளை ஒரே ஒரு வேலை சாப்பிட்டு விரதம் விட்டு அவர் செத்தேடு செண்டுவள்ளி பூக்க வேண்டும், மாண்டிட மல்லிகை பூக்க வேண்டும், மறுபிரிவு எங்க வீட்டுல ஒரு குழந்தையாக ஜெனிக்க வேண்டும் அப்படின்னு அவர் உற்றார் ஒரு சொந்த பந்தம் அனைவரும் கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்கை அக்கா அவள் காலம்புல்லா வாழ்க்கை துணையாக மனைவி அவர் சகோதரர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி சத்தேடம் தட்டுமலை போன்ற நினைச்சிடமா நாடு வச்சிருக்காங்க. அன்னை தேவியருக்கும் நம்ம ஆட்டத்தை கண்டுகளை பெருவி நாடு வந்தாலும் உனக்கும் அடியேன் சிறந்தாந்த வணக்கம். 4 பேர் தான் சபைதான், 4 பேர் தான் சபைதான், அங்கங்க உட்காந்துங்கிறாங்க சபைதான், அங்கங்க உட்காந்துங்கிறாங்க. அப்படி கைவுல கிராமத்திலே கோடை சக்கரவர்த்தியாக விளங்கக்கூடிய அண்ணா உயர்திரு அவன் தான் லவ் பண்றீங்க. யாருடா யார சேச்சி அவர் அண்ணா உனக்கு ஆமாண்டா வீட்டுல வம்புக்கு வரவர் கமலேஸ்வரன் செட்ல இருந்து பாத்துருக்கிறேன். பாத்திவன் கோடை சக்கரவர்த்தி அண்ணா அவர்கள் அன்னுடைய எதிர்ப்புகளுக்கும் உனக்கும் அடியே சிறந்த அந்த வணக்கம். ஆளிலை பூங்காய மனிதர் படம் உண்டானால் சாலையை பற்றி எல்லாம் தற்குடி என்று வாழும் ஆளில எட்டு போனால் அங்க இருப்பார் என்றோ அவை பார்த்தாயா நீங்கெல்லாம் ஒரு ஆலமரமாகும் இந்த ஆட்டுகிற ஒரு பச்சை பாவித்து உங்க வீட்டில் சிறி குழந்தை தவறு செய்து விட்டால் எப்படி வாடா மகன் என்று அழைக்கிறீர்களோ அதுதான் பேங்கா ரிசர்வ் பேங்க். அது மாதிரி இந்த 16 ஆட்டுகிற உங்க பிள்ளையை பார்த்து அடியே சிறந்த அந்த வணக்கம். வணக்கம். நம்மள போல நாடகம் வித்துவாங்க ஐயா கோவிந்தன் ஐயா அவர்கள் நம்மள போல நாடகாசிரியர் கடல இருந்து மலை வரைக்கும் பேர் எடுத்த உயர்திரு அதோ ஈஸ்வர வேஷத்திலே நடிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த நடிகர். என்ன நாடகம் தெரியுமா? என்ன நாடகம்? வன்னிய நாடகம், வன்னிய புராணம். வன்னிய புராணத்திலே ஈஸ்வர வேஷம் தரித்து உலகமெல்லாம் பேர் எடுத்த வன்னிய புராணத்திலே அது ஈஸ்வரன் சிவன் வேஷம் நடிக்கக்கூடிய கோவிந்த அண்ணா அவர் அண்ணன் தேவியருக்கும் உனக்கும் அடியே சிறந்த அந்த கம்மனின் சீதை பார்த்தேன். என்னது சொல்லுது? யார பார்த்தா? கம்மனின் சீதை பார்த்தேன். கம்மனின் சீதையை பார்த்தேன். என்னது இன்னைக்கு வெள்ளாடி வரையா என்ன நான் சொல்ற மாதிரி சொல்றேன். சொல்ற மாதிரி தான் கம்மனின் சீதை பார்த்தேன். கம்மனின் சீதையை பார்த்தேன். என்னது கோதையால் ராதை பார்த்தேன். கோதையால் ராதையை பார்த்தேன். 2 கொம்பு தான் இல்லை கோலங்கள் தீட்டியதை போல் 2 கொம்புகள் தான் அட பாருங்க நாயக்குல பாட்டி நடுவுல வச்சு அந்த வாழை வச்சு எங்க போவோம் பீக்குந்தம் அந்த புத்தி உணர்த்து பட்டா கம்மனின் கம்மன் சொல்ற நீ காமன் சொல்ற காம உணர்ச்சிக்கும் கம்ம உணர்ச்சி சொல்றதுல தெரியுதா? எண்ணி காமியத்தை எடுத்து பாராய் என்னாரும் காம சிந்தனை எது உனக்கும் ஒரு ஆன்மகனா பிறந்தா காமன் உணர்ச்சியோடு எந்த நேரமும் இருக்க கூடாது. அவனுக்கு புத்தியே ஏறாது, கல்வி ஏறாது. அத காம வர கம்மன் வேற. ஓ கம்மன். கம்மனின் சீதை பார்த்தேன், கண்ணகி வடிவம் பார்த்தேன், கோதையால் ராதை பார்த்தேன், 2 கொம்புதான் இல்லை கோலங்கள் தீட்டியதை போல் புதிக்கால தீக்கினிக்கு கோமன் சின்ன செருப்பு போட்டு என்ன சொன்னப்பா கோமன் புதிக்கால தீக்கினிக்கு கோமன் சின்ன செருப்பு போட்டு குறைவான ஆடை போட்டு இந்த நாட்டை நரகத்தை பார்க்கும்போது இந்த நாட்டை நரகத்தை பார்க்கும்போது என் நதி போன்ற கண்களான தடனுக்குதம்மா அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் ஒரு கவினால் தமிழ்த்தாராம். யாரு? கவிஞர் கண்ணதாசன் ஒரு கவினால் தமிழ்க்காரு. தமிழ் மண்ணிலே பிறந்து அவரும் 10 மாதம் நாமளும் 10 மாதம் தமிழ் மண்ணிலே பிறந்த நாம் அந்த கவிஞர் கண்ணதாசன் ஒரு கவி தமிழ்க்கானா ஏன் தமிழ் மண்ணில் பிறந்த நாம ஒரு கவியை தவிர கூடாது அப்படின்னு வாழ்ந்தாலும் வாழ்வேன் என்று வனப்பு வந்தா சீதை ஏன் வனத்துக்கு போனா ஏன் போனா உன்ன கேக்குறேன் ஈட்டு போனாலும் என்னவா என்னது ஈட்டு போனாலும் என்னவா வனத்துக்கு ஏமா போனா பாவி சீதை வந்து யாருடைய மனைவி தெரியுமா? யாருடைய மனைவி? ராமனுடைய மனைவி. ராமனுடைய வளர் பெரும் தசரதன் குமார் இருக்கின்றாரு. அவர் பிள்ளையாக விளங்கக்கூடிய ராம லட்சுமணன். 2 பிள்ளைகளுக்கும் ராமர் இருக்கின்றாரு அவர் மனைவி. சீதா பிராட்டி ஜனகராஜன் குமார்த்தி. வளர் பெரும் ஜனகராஜ குமார்த்தி சீர சிறப்பும் செல்வமாக வளர்ந்த பொண்ணு. வாழ்ந்தாலும் வனப்புகந்தா சீதை ஏன் வனத்துக்கு போனோம்? ஏன் போனா விடிந்தால் ராமருக்கு பட்டாபிஷேகம் சூட்ட போறாங்க தெரிந்து கைகேசி சொல்லை கேட்டு என் மகன் பரத சத்துதான் நாட்டை ஆள வேண்டும், ராமரேஸ்வரர் இருவரும் காட்டை ஆள வேண்டும் அப்படி என்று தாயார்களை கூட சிற்றனை அறிக்கை செய்து விட்டது. இது ராமர் காதல் கேட்டு விட்டது. அடடா விடிந்தால் அவங்க பட்டாபிஷேகம் சூட்ட போறாங்க தெரிந்து சிற்றனை விளக்கக்கூடிய அந்த கைகேசி சொல்லை கேட்டு என் மகன் பரத சத்துடன் அந்த நாட்டை ஆள வேண்டும், ராமரேஸ்வரர் இருவரும் காட்டை ஆள வேண்டும் அறிக்கை செய்து விட்டார்களே. தாய் சொல்லை தட்டாமல் படிக்கி 14 வருஷமும் 14ஆக கழித்து விட்டு மறுபடியும் இந்த தசரத குமாரன்
நாட்டை ஆள வேண்டும் ஆ. அப்படின்னு ஆ. சீதா பிராட்டி கூட்டது. ஆஹா. சீதா ஆ. இங்க வாருங்கள் அருகாமி. ஆ. ஏன் சுவாமி ஆ. எதுக்காக என்ன வர சொல்லுகிறீர்கள்? ஆ. என்ன காரணம் கேட்டார் சீதை. ஆ. கேட்ட உடனே ஆ. அம்மா ஆ. நீ ஒரு செல்வமாக வளர்ந்த பெண்ணு, ஆ. வெயில் தெரியாது காணகம் தெரியாது, ஒரு செல்வமாக வளர்ந்த பெண்ணு. ஆமா. யாரு? ஜனகராஜகுமாரத்திலே. ஆஹா. அந்த ஜனகநாட்டிலே ஆ. அழகாக வளர்ந்த பெண்ணு. ஆ. என் தாயா விளக்கூடிய சிற்றனை எங்களுக்கு மட்டும்தான் அறிக்கை செய்திருக்குது. ஆ. 14 வருஷம் 14 கழித்து விட்டு ஓ. மறுபடியும் இந்த தசரத நாட்டை ஆளுகிறேன் ஆ. இங்கே என்ன சொன்ன உடனே ஆ. சீதைக்கு கோபம் வந்து விட்டது. ஆ. சுவாமி ஆ. தன் கணவரை காட்டில் அனுப்பிட்டு ஆ. நான் நாட்டுல இருந்தா நாட்டில் நரம்பு இல்லாத சொல்லிவிடுவார்கள். கண்டிப்பா. அப்படி ஆ. நீங்கள் எங்கே வாழ்கின்றீங்க அங்கே தான் அயோத்தியாக வாழ முடியும். ஆஹா. எங்கே இருந்தாலும் ஒரு மரத்துல போட்டு குடிசை போட்டு நீங்க விட்டாலும் கண்டிப்பா. அங்கே நான் உன்னோடு நான் செல்வமாக வளர்ந்த பெண்ணா இருந்தாலும் ஆ. உன்னுடன் திருமணம் மாலை சூட்டிய நாள் முதலாய் ஆ. உன்னோடு தான் நான் வருகிறேன். ஆ. எங்கே இருந்தாலும் ஆ. நான் அங்க அயோத்தியாக வாழ்கிறேன். ஆ. அப்படின்னு ஆ. நானும் தான் கூட வரேன்னு சொல்லிட்டு வனத்துக்கு போனாங்களாம். ஆஹா. வனத்துக்கு போகும்பொழுது மூவரும் வனத்துக்கு போறாங்க. ஆ. வனத்துக்கு போகும்பொழுது ஆ. நடு கானகம். ஆ. கானகத்துல போயிட்டு தம்பி கேக்குறாரு அண்ணனை பார்த்து, ஆ. அண்ணா ஆ. யார முண்ட மணிமார்பா அயோத்திக்கு அரசு அண்ணா கேளீர், ஆ. யார முண்ட மணிமார்பா அயோத்திக்கு அரசு அண்ணா கேளீர், ஆ. ஈரம் இருக்க மரம் இருக்க இல உதிர்ந்த காரணம் என்ன? ஓஹோ. ஒரு தடாகம் இருக்கிறது. ஆ. தடாகண்டா குலைக்கரை. போலாம். குலைக்கரையிலே ஆ. அதுக்காமல் ஒரு மரம் இருக்குது. ஆ. அந்த மரத்திலே ஆ. என்ன நேரமும் செடியும் தாயும் பூவும் பிச்சுமா தானே இருக்கும். ஆ. அப்படி இந்த அருகாமையில மரம் இருக்கிறது, ஆ. ஜலமும் இருக்கிறது. ஆ. இந்த இடத்துல ஆ. விரண்டோடு கிடக்குது, தழி இல்லாத காய் இல்லாம மொட்டை மரம் இருக்கு. இது என்ன காரணம் கேட்டார். ஆஹா. யாரு பார்த்து? அண்ணனை பார்த்து. ஆ. யாரு? தம்பி. ஆ. லட்சுமி கேட்கின்றார். ஆ. கேட்ட உடனே ஆ. அதுக்கு அண்ணன் சொல்றாரு, ஆ. தம்பி ஆ. இவன் ஓரம் சொல்லி வடக்குறிப்பவன் உதய மரமா உதிர்ந்தான். ஆ. ஓரம் சொல்லி வழக்குறிப்பவன் உதயமரமா உதிர்ந்தான். ஆ. ஓரவே சொல்வார் ஆகி ஆ. ஓங்கிய கிளை மண்டார் ஆ. தீரையே வழக்கெல்லாம் தெரியாம சொல்லுதானே ஆ. இவன் தாண்டா உதயமரம் தெரிவித்தான். ஆ. உதயமரம் பார்த்திருக்கியா? நான் எங்க பார்த்தேன். நல்லதுக்கு உதவாது கெட்டதுக்கு உதவாது. ஆ. அதுதான் மொட்டை மரமா நிக்குது. ஓஹோ. ஒரு தீர்ப்பு போயிட்டா, ஆ. ஒரு பஞ்சாயத்துல போயிட்டா ஆ. தீர்ப்பா சொல்லணும். ஆமா. ஒரு பஞ்சாயத்துல போயிட்டு ஆ. ஏழப்பட்ட புள்ள எந்த தவறும் செய்யாது. ஆ. பணக்கார புள்ள ஆ. ஒரு தவறு செய்திருவான். ஆமா. நமக்கிட்ட தான் பணத்தை இருக்குது ஆ. அவன் சொல்லிட்டு தீர்ப்பு 2 புள்ளியை வந்து இங்க பட்ஜெட்ல நிறுத்துவாங்க. ஆமா. நிறுத்திய உடனே ஆ. பணத்தை லஞ்சத்தை கொடுத்து ஆ. இந்த தவறை ஏழப்பட்ட மேல போய் சொல்லிடு. ஆமா. அப்படி சொல்லிட்டால் ஆ. இவன் தான் பிற்காலத்தில் உதயமரமா உதிப்பார். ஓஹோ. லஞ்சத்தை வாங்கிட்டு ஆ. ஏழப்பட்ட புள்ள தவறு செய்யாமல அவங்கள லஞ்சத்தை இவன் தான் தவறு செய்தான் சொன்னா ஆ. இவன் தான் பிற்காலத்தில் உதயமரம். ஆஹா. உதயமரம் கெட்டதுக்கு உதவும் நல்லதுக்கு உதவும் மொட்டை மரமா நிக்கும். ஆ. அவன் உதயமரம். ஆ. அப்படி வழக்கு சொல்லக்கூடிய யார் மன்னர் என்றால் ஆ. மனுநீதி சோழன் தான் கரெக்டா நீதி வழங்கினான். ஆஹா. எப்படி என்றால் ஆ. அவருக்கு இருப்பது ஒரே ஒரு பிள்ளை வீதி விடங்கள். ஆ. தேரை ஓட்டி கொண்டு போகும்பொழுது ஆ. கன்று மீதி காணாமல் சென்று சொல்ல கன்று மீதி ஏத்தி ஆ. துடிக்க துடிக்க எழுந்தது கன்று. ஆ. எழுந்த உடனே ஆ. தாய் பசவளக்கூடிய தாய் ஆ. வாயை கவி கொண்டு ஆ. ஐயோ கன்று எழுந்து விட்டது ஆ. அப்படின்ட்டு வாயை கவி கொண்டு ஆராய்ச்சி மணி அடித்தான். ஆ. ஆராய்ச்சி மணி அடித்த உடனே மன்னர் திறந்து ஓடுகிறார். ஆ. குடிமக்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்து விட்டது. ஆ. பார்த்தால் ஆ. பசுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்து விட்டது. என்ன காரணம் ஆ. அப்படின்னு ஆலோசனை பண்ணும்போது ஆ. அதோ தாய் கண்டாக இறந்து விட்டது சுவாமி, அதனால தான் இது கண்டாகப்பட்டது, தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த தவறை யார் செய்திருப்பாங்களே ஆளு சொன்ன உடனே உன் பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை வீதி விடுங்க அவன் தான் தேரை ஓட்டி கொண்டு போகும் பொழுது கன்று குறுக்க வந்து இழந்து விட்டது அப்படின்னு சொன்ன உடனே அப்படி பார்த்தார் மன்னர். பார்த்தார் வீதி விடங்கனை அந்த மனித சோழனாகக்கூடிய எப்படி தாய் பசு கண்டு கழிகிறதோ அது மாதிரி என் பிள்ளைக்கு நான் அழக்கூடாது. என் பிள்ளை தவறு செய்திருந்தாலும் மகனை படுக்க வைத்து தேரை ஓட்டுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே மன்னர் எல்லாம் மறுத்து விட்டாங்க. என்னங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு பசுக்கோசரம் தப்பிள்ளைய பறி கொடுக்கின்றீங்களே, இந்த தவறை நாங்க செய்ய மாட்டோம் அதையெல்லாம் மன்னர் மறுத்து விட்டாங்க. மன்னர் பார்த்தார் யாரு? மணிநீதி சோழர். இந்த தவறு நீங்களே செய்ய தேவை, நானே செய்கிறேன். மகனை படுக்க வைத்து வீடு விடுங்கனை தேரை ஓட்டு கொண்டு போகும்போது அவர் கழுத்தில் பூமாலையாக விழுந்ததாம். ஏன் விழுந்தது? இந்த தீர்ப்பு பசுவா இருந்தாலும் கன்றாலும் தாய் பசு எப்படி கன்று கழிக்கிறதோ அது மாதிரி ஏன் புள்ள தவறு செய்தாலும் தவறு தான். படுக்க வச்சு நானே ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஓட்டும் பொழுது அவர் கழுத்து பூமாலையாக விழுந்தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் அமர்ந்திருக்கூடிய நாட்டாமை தடுத்த வகத்தை நாட்டாமை பிரசன்ட் இவங்க எல்லாம் ராமரசியாகும், என்னை மாதலாம் சீதா பிராட்டியாகும். உனக்கும் அடியே சிறந்தாந்த வணக்கம். இன்னைக்கு நைத்து நாயே படுக்கு பாயத்தினாயே குந்த கும்பியத்தினாயே போவத்தினாயே ஆர்கசம் தார்கசம் முடிஞ்சு அண்ணாசம் உடுக்கச்சு முடிஞ்சு மைண்ட் சேஞ்ச் முடிஞ்சு குரங்கு முடிஞ்சா கோட்டை முடிஞ்சா ஆந்த முடிஞ்சா அனாதி முடிஞ்சா யாரு அவ கேட்ட கேள்வி கூட நியாயமா? யாரு கேக்குற? என்ன கேட்டாங்க? என்ன முன்ன கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? என்ன கேட்டாங்க? நீ நான் சகல படிச்சேன். அஞ்சாலூருக்கு தஞ்சாவூர் வந்தா ஊஞ்சி காய் கும்பகோணத்தை மூஞ்சி வச்சு கரும்பு கொல்லில கீரி பிள்ளைக்கிற மாதிரி இருக்கிற மூஞ்சி. சரி வாங்கப்பா. யாரம்மா? எந்த நாட்டு அரசு? திருமணா? விளக்கு தெரியாது. தெரியலமா வாங்க.
நீ என்ன பொண்டாட்டி வெளில எடுத்து நீ ஒண்ணும் பண்ணாத என்ன விளக்கம் இருக்கு அம்மா ரத்தத்தி नॉट टचिंग हिंदी मालूम तुम्हारा नाम क्या हिंदी मालूम नाम क्या है ना नाम क्या है ना தமிழ் பேசுறேன் சரி வாங்கப்பா சிறந்தாந்த வணக்கம் 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 அப்படி இருந்தாலும் என்ன விளக்கப்படுத்தது யாரு யாருக்கு மனைவி எதுக்காக வந்திருக்க எனக்கு என்ன குறை உனக்கு எந்த குறையில கரெக்டா பொறுப்பாக்குது என்ன பொறுப்பாக்குது அப்படி இருக்காத உனக்கு எல்லாம் பொறுப்பாக்குதுன்னா என்ன தம்பி நீ இதுக்கு ஆகி படம் ஏன் கடப்பாறைக்கு பிடிக்கிறது இவன் கடப்பாறை பிடிக்கிறது மட்டும்தான் இது சரி பாரு மாட்டேன் அப்படி இருந்தாலும் எல்லாம் கூர்ந்து நாடகம் அமைதியா பாக்குறாங்க இருந்தாலும் என்னுடைய விளக்கம் என்னன்னு தெரியுது பங்கு ஜவுளி 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 நாடு பொருத்தம் நகர் பொருத்தம் கணவர் பொருத்தம் வீடு பொருத்தம் பிள்ளை பொருத்தம் பிள்ளைகள் எத்தனை குழந்தை ஒரு பொண்ணு திருமணம் செய்து போனாங்கன்னா ஒரு மகாராஜா பார்த்து ஐயா உனக்கு எத்தனை ஏக்கரா சொத்து இருக்குது உனக்கு எத்தனை நிலப்பலம் இருக்குது 10 ஏக்கர் சொத்து இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க ஐயா ஒரு திருமணம் ஆச்சா ஒரு பிள்ளைக்கு எத்தனை அப்படின்னு தான் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் அப்படி இருந்தாலும் இந்த நாட்டை நீர் அரசு செய்யக்கூடிய எங்க நாட்டு பெருமை இருக்கிறதே சந்தனமும் பூமானக்கும் தேக்கும் பாக்கும் சொல்லுடா நேரா நீ தேக்கு பாக்குறத சந்தனமும் பூமானக்கும் தேக்கும் பாக்கும் இந்த சாமத்திலே பயிர்கள் எல்லாம் தலையை தூக்கும் துணி இல்ல திணை திணை திணையே தூக்குமா சாமத்தினை பயிர்கள் எல்லாம் தலையை தூக்கும் சாமத்துல போய் பாரு இரவு 12 மணிக்கு தலை தூக்குறதாம பொறுப்பா இருக்கும் இரவு 12 மணிக்கு இந்த வளைஞ்சிருக்கிற பயிர் கொஞ்சம் கொஞ்சமா நிமிரும் அதான் சாமத்தினை பயிர்கள் எல்லாம் தலையை தூக்கும் புவரியால் வந்து அமர்த்து உண்ணும் போர்வரை கஞ்சாத பொன்னாடாகும் மாடு கட்டி போரடித்தாய் மாலாத சென்னவென்று ஏன கட்டி போரடிக்கும் அழகாபுரி நாட்டை நீதர் செய்யக்கூடிய எங்க வீட்டுக்கார் பேர் என்ன தெரியுமா வீட்டுக்கார பேர் சொன்னா ஆயுஷ் கம்மியாயிடும் வீட்டுக்கார பேரு ஆமாண்டா ஆமா கணவர் பேரு மனைவி யார் சொல்றாங்களோ ஆயுஷ் கம்மியாயிடும் உங்களுக்கு ஓ இதுக்கு முன்ன வந்தாரு அவரு எங்க வீட்டுக்காரு பேரு என்ன பத்மாசூரன் பத்மாசூரன் என்று பேரை வைத்து நீதர் செய்யக்கூடிய அந்த மனைவியாக விளங்கக்கூடிய என் பேர் தான் பங்குஜும் என் பேர் பங்குஜோல்லி என்னத்த நெல் அறக்க போறோம் அறக்க போறோம் அபட்சமான வார்த்தை சொல்றான் அவருக்கு மனிதாக விளங்கக்கூடிய பங்குஜும் என் பேர் பங்குஜோல்லி ஆனா பங்குஜும் சாட்டா கூப்பிடுவாரு ஆமாங்க அப்படி நீ ரசம் செய்து எனக்கு என்ன குறை அவருக்கு மனிதாக விளங்கக்கூடிய பங்குஜோல்லி என்றுதான் விளக்க முடியும் மற்ற விஷயம்
இருந்தாலும் இந்த நாட்டை நீதரசத்தை கூட அவருக்கு மனைவியாக விளைந்து எனக்கு என்ன குறை? கட்டிக்கிற துணிமணியில் குறைவா, இல்ல பொன்பொருள் குறைவா, இல்ல என்னதான் குறை? எனக்கு ஒரே ஒரு குறைவு இருக்குது ராமணி. இவ்வளவு இருந்தும் இந்த கருமுலேந்தியது நான் ஒரு பெண்ணாக பிறக்க வேண்டும். என்னை போல பெண்கள் எல்லாம் கணவரோடும் கட்டிலும் மெத்தலையும் வாழ்கிறார்களே. நான் தாய் வயிற்றுலாம் தரித்த நேரமோ அல்ல ருதுவான நேரமோ பாவியாக பிறந்தவனே என் மண்டையால் எழுதி மயிரால் மறைத்து விட்டானா கடப்பார பையா. என்ன குறை? என்ன நான் செய்வேனம்மா? அம்மையனை போல் ஒரு பாவி உண்டு. என்னை போல் பாவி உண்டோ? நன்மையால் மனதில் தோடி அங்க நான் ஒன்று நினைக்க எனக்கு தன்மை இல்லாத தெய்வம் அம்மா தான் ஒன்று நினைத்ததையோ நான் ஒன்று நினைத்ததையோ தெய்வமே நான் என்ன திருமணம் செய்து 12 வருடம் ஒரு மாமாதம் சொல்லக்கூடிய மாம்பரமாகவே எனக்கு திருமணம் செய்து அவருக்கு எனக்கும் ஒரு ஆண் வாரிசு ஒரு பெண் வாரிசு இல்லையா? சுத்தமா கிடையாதா? குழந்தை என்பதே கிடையாது. அட கடவுளே, எறும்பு கோமிலாமா எக்கித்து போதும், சப்பியா பசும் கோமி மட்டும் தான் எக்கித்து போதும். அத மாதிரி இரவுக்குள்ளலாம் தாம்பிள்ளி ஆயிடுது. தனக்கு கால் சந்தில வீடு தான் தாம்பிள்ள. தனக்கு கணவரா இருந்தாலும் 3 முச்சு போட்டவன் தான் கணவன். கண்டவன் நினைக்கிற மாதிரி நீ நினைக்கிற மாதிரியா மத்தவன் நினைக்கிற மாதிரி அதே மாதிரி பொண்ணு இல்ல. தினது ஒரு அழுது கண்ணு சிந்தி இறந்த உடனே எங்க வீட்டுக்காரர் ஓடி வந்து பெண்ணே பங்குஜம் ஏன் அழுவுற? என்ன காரணம்? நமக்கு சொத்து இல்லையா, சொகம் இல்லையா, இல்ல நகை இல்லையா, ஏன் அழுகுற கேட்டவனே சாமி நீண்ட நாள பொன்புல ஆடை அவர் இருந்தாலும் இந்த நாட்டை நீ அரசு செய்வதற்கு உனக்கு பிறகு இந்த செங்கோல் அரசு செய்வதற்கு நமக்கு ஆண் வாரிசோ பெண் வாரிசு இல்லை என்று தான் நினைத்து அழுகிறேன் என்று சொன்ன உடனே பங்குஜம் அழுக வேண்டாம், நமக்கு குழந்தை இல்லை என்று தானே உனக்கு கவலை. அதனால உனக்கு நான் பிள்ளையாகும் எனக்கு நீ பிள்ளையாகும் அப்படியே அரசாட்சி செய்யலாம். ஆவியாக பிரம்மன் மண்டியால் எழுதி மயிரால் மறைத்து விட்டாலும் அப்படின்னு மனசு தேர்த்து கொண்டிருக்கிறார். சென்று நான் வந்து வெகு நேரம் ஆகிறது. கணவர் இருந்தா மணிவ பங்குஜம் வந்து விட்டது அறிக்கை செய். சரி போ. சீரு 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 வந்து விட்டார்.